ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 3. பவித்ரன் அழைத்ததும் வந்த பரணியின் அழகில் மென்மை, முகத்தில் ஒருவித பயம் கலந்த பூரிப்பு. அடிமேல் அடி வைத்து நிமிர்ந்து நின்ற பவித்ரனை பரணி நெருங்கியதும் பின்னால் கட்டியிருந்த கைகளை பிரித்து அவளை நோக்கி விரித்து வா என்றான் பவித்ரன். அவனுடைய வார்த்தை மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் விரிந்த கைக்குள் வந்தாள் பரணி. தன் கைகளுக்குள் திரும்பியிருந்த அவளை தன் பக்கமாக திருப்பினாள். கைகளால் சுற்றி வளைத்து அவளை அணைத்து அவளின் உச்சந்தலையில் தன் தாடையை பதித்து, இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிற? இனிமேல் நான் கூப்பிட்டதும் வரலன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ எப்பவுமே என்னை பார்க்க முடியாது பரணி என்று மென்மையான குரலில் மிரட்டினான் பவித்ரன். பவித்ரன் தன் பேச்சால் பரணியை மயக்கி தன் ஆசைக்கு இணங்க வைத்து விட்டான். எல்லாம் முடிந்த பிறகு பரணிக்கு தான் செய்த தவறின் வீரியம் புரிந்து கண்ணீர் வடித்தாள். அவளின் உடலில் ஏற்பட்ட நடுக்கத்தை மறைத்தபடி கீழே வந்தவளை, என்ன பரணி, கூட்டி சுத்தம் பண்ண இவ்வளவு நேரமா? விஜயா அம்மா வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும், வா என்ற ஜானகி கூறியதும் எதுவும் பேசாமல் சரி என்று தலையசைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அன்று இரவு தோட்டத்தில் உலாவும் போது அவளின் காதலன் வரவே இல்லை. மாடியில் இருந்த அவன் அறையில் ஜன்னலை நொடிக்கு ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்தாள். விளக்குகள் அணைக்கப்பட்டு இருட்டாக இருந்தது. வெகு நேரமாகியும் அவன் வராததால் சோர்ந்து போய் தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். அவள் ஏன் வரவில்லை என்று யோசித்து யோசித்து கசியும் கண்களுடன் வெகு நேரம் கழித்தே உறங்கினாள் பரணி. மறுநாள் காலை உணவுக்கு சாமிநாதனும் விஜயாவும் மட்டுமே வந்து அமர பவித்ரனுக்கு உணவு வேலைக்காரன் ரங்கன் மூலமாக மாடியில் அவன் அறைக்கே போனது. பரணி தவிப்புடன் மதிய உணவு நேரம் வரை காத்திருக்க பவித்ரன் படிக்கும் கல்லூரி வீட்டுக்கு வெகு அருகிலே என்பதால் எப்போதும் பவித்ரன் மதிய உணவு வீட்டில் சாப்பிடுவதுதான் வழக்கம். அன்றும் அதுபோல் வந்தவன் கல்லூரி கேண்டீனிலேயே மதிய உணவு சாப்பிட்டு விட்டதாக கூறிவிட்டு தன் அறைக்கு போய்விட்டான். அன்று மட்டுமில்லை, அடுத்து வந்த சில நாட்களும் இதே நிலை தொடர பரணி அழுவதற்கென்றே தோட்டத்திலிருந்து குளியலறையை அடிக்கடி நாடினாள். அவளால் பவித்ரனின் இந்த அலட்சியத்தை பொறுக்க முடியவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை இழுத்து அணைத்து தன் உதட்டால் உரசியவன் இப்போது அவளை ஏறெடுத்தும் பார்க்காதது அவள் இதயத்தை பிசைந்தது. குமரி கண்ணீர் விட்டவளுக்கு அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியவே இல்லை. சரியாக 8 நாட்கள் முடிந்து அதற்குள் பரணி பெண்கள் கல்லூரி ஒன்றில் BBA படிக்க சாமிநாதன் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கல்லூரி சாமிநாதன் வீட்டுக்கு வெகு அருகில் என்பதால் பரணி விடுதியில் தங்க வேண்டாம், ஜானகியின் அறையில் தங்கிக் கொண்டே கல்லூரிக்கு போய் வரட்டும் என்று ஏற்பாடானது. வீட்டு வேலை செய்த மாதிரி இருக்கும் என்று விஜயாவும் இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டாள். பரணியின் கல்லூரி திறந்து இன்னும் 2 மாதங்கள் இருந்த நிலையில் பவித்ரனின் பாராமுகத்தால் மனம் நொந்தபடி அமைதியாக தன் வேலைகளை செய்தாள் பரணி. 10வது நாள் வழக்கம் போல் இரவு 10 ஆனதும் தோட்டத்தில் வந்து உலாவி அவளின் பார்வை பவித்ரனின் அறைச்சன்னலை ஏறிட்டது. பவித்ரன் அறையில் விளக்குகள் ஒளிர்ந்தன. ஆனால் ஜன்னல் மூடியிருந்தது. பரணியின் மனதில் ஒரே மூலையில் சந்தோஷம் குமிழிட அந்த ஜன்னல் திறக்காதா என்று ஏக்கத்துடன் பார்த்திருந்தாள். திறக்கவே இல்லை. நொடிகள் நிமிடங்களாகி நிமிடங்கள் மணித்துளிகளாகும் நேரத்தில் பரணி மனதில் ஒரு முடிவுடன் தன் அறைக்கு போனாள். பகலெல்லாம் அடுப்படியில் உழைத்த கிளப்பில் ஜானகி அயர்ந்து உறங்க பரணி அங்கே எரிந்த 0 வாட்ஸ் பல்பையும் ஆஃப் செய்துவிட்டு தனது பாயில் தலையணைகளை வைத்து போர்வையால் மூடிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். தோட்டத்துக்கு வந்து பவித்ரன் அறையை நிமிர்ந்து பார்த்தால் இன்னும் லைட் எரிந்து கொண்டிருந்தது. கண்ணாடி ஜன்னல் வழியாக தெரிந்தது. பரணி இன்று அவனுடன் பேசி ஆக வேண்டும் என்ற முடிவுடன் வீட்டுக்கு செல்லும் பின்வலையை அடைத்து கதவை திறந்து உள்ளே போய் வீட்டின் ஹாலை அடைந்தாள். அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு அந்த பெரிய ஹால் இருளில் மூழ்கியிருக்க சற்று நேரம் அங்கேயே நின்று கண்களை இருளுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டாள். சற்று நேரத்தில் அனைத்தும் கண்களுக்கு புலப்பட்டது. சாமிநாதன் விஜயா அறை சலனமின்றி இருக்க பரணியின் கால்கள் பெரும் தயக்கத்துடன் மாடிப்படிகளை நோக்கி அடியெடுத்து வைத்தது. பூனை நடை போட்டு மாடிக்கு சென்றவன் பவித்ரனின் அறையை நெருங்கியதும் சிறிது தயங்கி நின்று பின்னர் வலது கை ஆள்காட்டி விரலை மடக்கி கதவை தட்டினான். 2 முறை தட்டிய பின் யார் என்று ஒற்றை வார்த்தையில் கேட்டான். பிறகு தயக்கத்திற்கு பிறகு நான் தான் பரணி வந்திருக்கேன் என்றால் திக்கி திணறி. அடுத்த நிமிடம் கதவுகள் திறக்கப்பட்டாலும் திறந்தவன் அவளை திரும்பி பார்க்காமல் போய் கட்டிலில் சாய்ந்து படுத்து தனது லேப்டாப்பை வயிற்றில் தாங்கி விரல்களால் கீபோர்டில் விளையாடினான். பரணி வந்ததை பொருட்படுத்தாதது முகப்பாவனையுடன் கதவறைக்கு தயங்கி நின்ற பரணி அவன் ஏதாவது பேசுவான் என்று காத்திருந்தாள். அவன் இவள் அந்த அறையில் இருப்பதையே கவனியாதவன் போல் லேப்டாப்பில் மும்மரமாக இருந்தான். பரணி தன் தயக்கத்தை உதறிவிட்டு அவன் இருந்த கட்டில் அறையில் சென்று தொண்டையை சிறுமி தான் இருப்பதை அவனுக்கு உணர்த்த அவளை நிமிர்ந்து அலட்சிய பார்வை பார்த்து புருவம் உயர்த்தி என்ன என்று கேட்டான் பவித்ரன். அவனின் அலட்சியம் பெரிய அவமானமாக இருந்தது பரணிக்கு. ஆனால் அவமானத்தை விட அதிகமாக காதல் கசிந்தது அவனின் பிஞ்சு உள்ளம்.
அவன் மீதான காதல் அவளை தயக்கம் உதறி வாய் திறக்க வைக்க, ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க என்றாள். இதை சொல்லி முடிப்பதற்குள் அவள் விழிகளில் நீர்மணிகளை சிந்தியது. பவித்ரன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தன் மடியில் இருந்த லேப்டாப்பை பக்கத்தில் வைத்துவிட்டு விரல்களை முறுக்கி சொடுக்கடித்தபடி அவளை நிமிர்ந்து பார்த்தவன், யாரு, நான் பேசலையா என்று நிதானமாக கேட்டவன், ஆமா, நான் ஏன் உன்கிட்ட பேசணும் என்று மறுபடியும் அவளையே திரும்பி கேட்க, இப்படி கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்தாள். பரணி அவனையே பரிதாபமாக பார்த்தவளைக் கண்டு பவித்ரனுக்கு என்ன தோன்றியது? ஆமாம் பரணி, நான் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நான் பேசினா நீ தலையை குனிஞ்சுக்கிற, நான் தொட்டா கையை தட்டி விட்டுட்டு ஓடி போயிற. என்ன பிடிக்காம தானே நீ இவ்வளவும் செய்கிற. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் உன் பின்னால பைத்தியக்கார மாதிரி சுத்தணும்? அதான் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன் என்று பவித்ரன் நல்லவன் போல உரையாற்ற, பரணி அதை கேட்டு கொஞ்சம் அதிகப்படியாகவே மயங்கித்தான் போனாள். இவ்வளவு நேரமும் மனதில் இருந்த வருத்தமும் ஆறாமையும் இருந்த இடம் தெரியாமல் போக, ஐயோ, என்னால்தான் இவர் பேசலையா என்று எண்ணியவள் மறுபடியும் வெட்கத்துடன் தலை குனிந்து, அது எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே வெட்கமா இருக்கு. அப்புறம் நீங்க தொட்டா என்று முடிக்காமல் பரணி நினைத்த பவித்ரன் கட்டிலிருந்து எழுந்து அவளை நெருங்கி நின்று, நான் தொட்டாவும் சொல்லு என்று அவளை மென்மையாக கேட்க, குரல் அடைக்க மெல்லிய குரல், நீங்க தொட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால்தான் நான் ஓடி போயிறேன். நீங்க அதை போய் தப்பா எடுத்துக்கிட்டீங்களே, இது தெரியாம நீங்க ஏன் என்னை வெறுக்கிறீங்கன்னு இந்த 10 நாளும் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? அப்படியே சித்திரனம் போல இருந்துச்சு என்று பரணி கண்ணீர் கலந்த குரலில் கூறியதும் பவித்ரன் அவளை அங்குலம் இடைவெளியில் இன்னும் நெருங்கி நின்று, உனக்கு என்னை அவ்வளவு பிடிக்குமா பரணி? ஆனா உன் நடவடிக்கை எல்லாம் என்னை ரொம்ப பிடிச்சவள் மாதிரி இல்லையே என்று மேலும் தூண்டில் போட, அவனை சிறு மருத்துவயுடன் அண்ணாந்து பார்த்த பரணி, ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க என்று தானாகவே தூண்டில் மாட்டினாள் பரணி. குனிந்து அவள் கண்களை பார்த்த பவித்ரன், நான் சொல்றதை செய்தால் நம்புவேன் என்றான். அவன் பார்வையில் வீரியம் தாங்காமல் தலை குனிந்த பரணி, என்ன செய்யணும் சொல்லுங்க என்றாள் காதல் வலியும் குரலில். என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நிரூபிச்சு காட்டு, உன்னை நம்புறேன் என்றான் குறுமான குரலில் பவித்ரன். அன்றும் பவித்ரன் தன் வலையில் சிக்க வைத்தான். அவனிடம் மயங்கி தன் சுய புத்தியை இழந்து இருந்தாள் பரணி. இவ்வளவுக்கும் காரணம் நிச்சயம் பவித்ரன் தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்ற பரணியின் நம்பிக்கை ஒன்றேதான். இன்ஜினியரிங் படிப்பு முடித்து ரிசல்ட் வர காத்திருந்தான் பவித்ரன். ரிசல்ட் வந்து அவன் அப்பாவின் கம்பெனி பொறுப்புகளை ஏற்ற பிறகு அடுத்ததாக தங்களின் கல்யாணம்தான் என்று திட்டவட்டமாக நம்பினாள் பரணி. ஆனால் இப்படியெல்லாம் பவித்ரன் ஒரு முறை கூட சொன்னது இல்லை. எல்லாம் இவளின் கூற்றுதான். அவனும் அவளை அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நடத்தினான். தாலி கட்டிய புருஷனைப் போல் அவளை அணைத்து கொண்டு தூங்கினான். தன் அறையிலிருந்து அவன் வெளியேறும் போது பாதுகாப்பாக அறை வரை வந்து அனுப்பிவிட்டு அவள் கதவை மூடிய பிறகுதான் அறைக்கு போவான். அடிக்கடி அவனுக்கு வரும் தலைவலியின் போது பரணியின் மடியை தேடினான். தலைவலி வரும் அந்த நேரத்தில் அவள் மடியில் தலை வைத்து அவளின் இதமான வரலில் சுகமான உறங்கினான். அதன் பிறகு பரணியின் அழகு பெருமளவு கூடியிருந்தது. தேவையற்ற இடங்களில் இருந்த சதைப்பற்று குறைந்து தேவையான இடங்களில் சதைப்பற்று ஏறி உடலில் ஒரு மினுமினுப்புடன் மெருகேறியிருந்தாள். அந்த அழகே பவித்ரனை மறுபடியும் மறுபடியும் அவளை தேடி நாட வைத்ததோ? பவித்ரன் இந்த செயல்களுக்கெல்லாம் அவனது பெரிய வீடு ரொம்ப ஏதுவாக இருந்தது. பங்களாக்களின் வழக்கமாக இருக்கும் அடுத்த அறையில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாத நிலை இவர்களுக்கு சாதகமாக இருந்தது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆனால் சுதந்திரமாக இருந்தனர். பரணி விஜயாவின் பார்வையிலே படுவதில்லை என்பதால் அவளின் தேல் வார்த்தைகளில் இருந்தும் துளைக்கும் பார்வையிலிருந்தும் தப்பித்து வந்தாள். பவித்ரனுடன் வாழ்ந்த நாட்களின் ஆண் பெண் வாழ்வின் அத்தனை ரகசியங்களையும் பரணிக்கு தெளிவானது. பவித்ரனின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்தாள். பவித்ரனை தன் கணவனாகவே வரித்தாள். அவன் தலைவலி தீர விரதமிருந்தாள். கிடைக்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அடிப்பிரதட்சணம் செய்தாள். இத்தனை நாளில் ஒரு முறை கூட அவன் மனம் அவனை துளி கூட சந்தேகிக்கவில்லை. அவனை முழுவதுமாக நம்பினாள். பரணி கல்லூரி செல்லும் நாளும் வந்தது. முதல் நாள் இரவு பவித்ரன் வெகு நேரம் அனைத்துபடி இருந்தாள். கல்லூரிக்கு போனால் அவனை பிரிய நேரிடுமோ என்று மனதிற்கு பயந்தாள். ஆனால் பவித்ரன் அவளுக்கு நிறைய புத்திமதி சொன்னான். நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து சொந்த காலில் நின்று பெரிய ஆளா வரணும் பரணி என்று இன்னும் ஏகப்பட்ட அறிவுரைகள் சொன்னான். அன்றுதான் பரணியின் நம்பிக்கை முதல் முறையாக ஆட்டம் கண்டது. இவனை கல்யாணம் பண்ண பிறகு நான் ஏன் வேலைக்கு போகணும்? ஏன் சொந்த காலில் நிற்கணும்? நான் ஏன் பெரிய ஆளா வரணும்? இன்னும் கேட்டால் படிப்பு கூட இருப்பதே போதுமே. பவித்ரனின் மனைவிக்கு வேண்டுமானால் ஒரு டிகிரி தேவைப்படும். மற்றபடி எனக்கு இவன் மட்டுமே போதுமே. முதலாக மண்டை குழம்பியது பரணிக்கு. ஆனால் சந்தோஷமான முகப்பாவனையில் சொல்லும் அவனை துருவ மனமின்றி சரியென்று தலையசைத்து வைத்தாள். ஒரு வாரம் கல்லூரிக்கு போய் வந்தாள். அந்த ஒரு வாரமும் இரவில் பவித்ரன் அவளை சந்திக்கவே இல்லை. சன்னல் வழியாக இவளை பார்த்து கையசைப்பதும் சாடையில் பேசுவதும் காற்றில் முத்தம் விடுவதுமாக இருந்தான்.
ஞாயிறன்று ஒரு நாள் மட்டும் இறங்கி வந்து அவளை அணைத்து கொண்டான். பரணி அழுவது போல் முகத்தை வைத்து கொண்டு காரணம் கேட்டபோது, இல்லடா, என்னால் உன் படிப்பு பாதிக்க கூடாதுன்னுதான் என்று அவள் தலையை வருடியபடி கூறியவன் தன் நெஞ்சில் இருந்த அவள் முகத்தை நிமிர்த்து, ஆமா, நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க? இன்னைக்கு காஃபி கேட்க கிச்சனுக்கு போறப்ப தானே அம்மா புலம்புறதை கேட்டேன். நீ சரியாவே சாப்பிட்றது இல்லையாமே, ஏன் பரணி என்று பவித்ரன் கேட்க, அவன் கழுத்தில் இருந்த கனமான செயினை இழுத்து விளையாடியபடி, பின்னே உங்களை பார்க்காம எனக்கு சாப்பிட பிடிக்கல, அப்புறம் காலேஜுக்கு போக பிடிக்கல என்று விளையாட்டாக சொன்னவள், காலேஜில் செமத்தியா தூக்கம்தான் வருதுங்க என்று செல்லம் கொஞ்சினாள் பரணி. இவ்வளவு நாள் வீட்டில் இருந்தல்ல, அதான் அப்படி இருக்கு, போக போக சரியாயிடும் என்றவன் அவளை விலக்கி அறையை நோக்கி தள்ளி கொண்டு போய், சரி, நேரத்தோட தூங்கு, நான் கிளம்புறேன் என்று கூற தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.